குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும். அப்படியே வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய ஆடுங்க கிடாங்க எப்படி போகுது ரேட்டுங்க அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கணும். டைம் ஒதுக்கி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து வளர்ப்பு குட்டி வந்து இந்த வாரம் வந்து என்ன விலை போகுது அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஒன்றுலாம் வராது, 2 தான் வரும். எத்தனை வந்துச்சு அந்த வாரம்? இந்த வாரம் வந்து 70 குணம். 70 குட்டிங்க. 70 2 இளங்குட்டி குணம். இளங்குட்டி கிடா குட்டிங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா ரேட்டுங்க ஒரு குட்டிங்க? குட்டி வந்து 3 ரூபா ஒரு குட்டி. ஒரு குட்டி வந்து 3 ரூபா. இது ரேட்டு வந்து 1500 தான். ஆனால் இப்படி குட்டி இல்லாதனால கொஞ்சம் வேலை எச்சா வைக்குது. 3000 ரூபாய் 1500 இப்போ குட்டி இல்லாதனால ரேட் இருக்குது. ரேட் ஏறிக்குது. 50 குட்டி அப்போ 40 குட்டி வரும். மொத்தமாக 2 குட்டி தான் வந்துருக்குது. பெருங்குட்டி வந்து 7, 7.5, 6.5. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் எடுத்தால் ஜோடி எப்படி வரும்? என்னன்னா இது ரெண்டுமே வந்து ஜோடி எடுத்தால் எப்படி வரும்? 12 ரூபா. 12 ரூபா. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து என்ன ஒரு குட்டிங்க? இது பெண்ணாகறது குட்டிங்க. பெண்ணாகர் குட்டிங்க. எல்லாம் மேய்ச்சல் போட்டு தானா? மேய்ச்சல் எல்லாம் மேய்ச்சல் தான். பையனுக்கு லைன் குட்டி எல்லாம். இப்போ கொஞ்சம் ஆடுங்க எல்லாம் கொஞ்சம் ஆடுகாரே ஜமுனா ஃபீல்டு கிராஸ் வளர்க்குறாங்க. எல்லாருமே முக்கால்வாசி அதான் காட்டுக்குள்ளேயே பேசி ஜமுனா ஃபீல்டு கிராஸு முக்கால்வாசி இது. நாட்டு ஆடு 25 இன்ச்சுனா அதில் 50 ஆடு ஜமுனா ஃபீல்டு கிராஸ். வெயிட் வரும். நல்லா வெயிட் அது ஜமுனா ஃபீல்டு கிராஸ் தான் ஒரிஜினல் பீஸ். இப்போதைக்கு நல்லா 60 kg 70 kg வரையும் வளர்ச்சா வருது. அது ஒன்று தான் இப்போதைக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதுவும் கிடைக்கும். கிடைக்கும். கிராஸ் கிராஸ் தான். ஓகே. கிராஸ் வந்து நல்லா வளர்க்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து எங்கே வந்து கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு குட்டி வேணும்னா? இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணால் செல் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி நான் சின்ன பெருமனூர் பி அகராரம் தருமபுரி மாவட்டம். நான் ஓகே. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 78 100 36 26 7. கம்மியாக தான் இருக்குது. அப்படியே தனியாக இருக்கிறது ரேட்டு கேட்டு பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேட்டு இவ்வளோதான்றது உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா மொத்தமாக இருக்கிறத நம்ம கேட்க முடியுமா? இதுங்களை கேட்டு பார்ப்போம். கிடா குட்டிங்களா? கிடா குட்டிங்களா? கிடா குட்டிங்களா? ஜோடி எப்படின்னா இருக்குது? ஜோடி 15 ரூபா. ஜோடி 15. இது 14. இது 14.5. ஸோ இது வந்து 14,500. இது வந்து 15 கிடா குட்டி. எல்லாம் வந்து தலை சாப்பிட்றது சொல்லியிருக்காங்க. அது பேசுவாங்க. இதுங்களாம் பெருங்குட்டிங்க. ஒரு குட்டியோட ரேட்டு 3000 ரூபாய் கேட்குறாங்களா? கிடா குட்டி எப்படி கட்டிக்கிது பாரு. நல்லா கடாய் நாளும் தண்ணிலாம் போடலாம். 3000 ரூபாய் ஓட்டு போனா அதுக்கு மேலே சொல்லலாம். வாங்கிட்டாங்க போல. கறி கேட்டுங்க. எல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு இந்த வாரம் மாடுங்க. ரொம்பலாம் இல்லை. படுபடியாக போட்டு பாரு 3 நல்லா தலை சாப்பிட்டு இருக்குதுங்க ஒரு குட்டியுமே. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ரேட்டு. கொஞ்சம் பெருங்குட்டிகளாக இருக்குது, நல்லாயிருக்கு. முறையில நல்லா இருக்கிற
எல்லாம் கிடா குட்டிங்க, எல்லாம் கிடா குட்டிங்க தான். ஓகே, கிடா குட்டி தான். எப்படி இருக்குது ஜோடி ரேட்டு? ஜோடி 15,000 ஜோடி 15. ஓகே ஓகே. எல்லாம் எந்த ஊரில் நீங்கள்? காரிமங்கலம். காரியமங்கலம். ஜோடி 15,000 வாழைப்பு குட்டி. அதே மாதிரி வந்து இங்கே நல்லா இருக்குது பாருங்க. இதுலேயே எத்தனை கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 10 போட்டு வந்தேண்ணா. கம்மி தான். சரக்கு வாங்க முடியலாம், சரக்கு குறைவாக இருக்கிறதுனால சரக்கு வாங்க முடியலாம். விலை அதிகமாக சொல்கிறாங்க. இங்கே வாங்குறவங்க காட்ட விலை சேர்த்து சொன்னோம்னா விற்க மாட்டேங்குது. எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு வியாபாரம் தான். ஏதோ 4 குட்டி வாங்கி விற்றா ஒரு 1000 ரூபாய் வராதான்றது தான். வேறு என்ன போய் இப்போ எப்படி சொல்கிறீங்க இந்த ஜோடி? இதுங்களா, இது 3 குட்டி 24,000 சொல்லி 23 சொல்லுதுங்க. மூணுமே 24 சொல்லி 23 சொல்லுதுங்க. ஓகே, 1000 ரூபாய். இது சிங்கிள் குட்டி எல்லாம்? சிங்கிள் குட்டி 9 சொல்லுதுங்க. 9. பெரிய குட்டி கறிக்கு எடுப்பாங்க, வளர்ப்புக்கு எடுப்பாங்க. இது ஃபுல்லாக வளர்ப்புக்கு போகிறதா இருக்குதான். இது ஃபுல்லாக வளர்ப்புக்கு தான், கறிக்கு இல்லை. இது எல்லாமே வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குது ஜோடி? இது 5, 16, 16. அதான் ஜோடி வந்து 14 ரூபா இல்லை 15 ரூபா இருந்தால் ஒரு நல்ல குட்டி எடுத்துகிட்டு போகணும். குட்டி மின்னு கேட்குறேன். ஆமா ஆமா, பட்டு குட்டிக்குதே இல்லை கிளைய பார்க்குறியா? எத்தனையா வேணா? 5 வேணும். பார்க்குறாங்க. அதான் இந்த ஆடு எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 14 ரூபா 15 ரூபா தான் எடுக்கலாம். ஏன்னா அதை விட கம்மியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் குட்டிங்க. அதெல்லாம் ஒரு 15 ரூபாய் இட்டு நீங்கள் வந்து ஒரு ஜோடி வாங்கலாம். இதுங்களா கறிக்கு போராடுங்களா? அறுப்புக்கு சாப்பிட்றது இல்லையா? வித்துருச்சா? இது 2 தான் இருக்கு. அதெல்லாம் வித்துருச்சு. எப்படி போச்சு தலை வேலை? போயிட்டா எங்கே போயிருக்காரு? வித்துட்டீங்க, அது 2 தான் இருக்கு. சரி சரி. 85. கிட்டாங்க 3 எல்லாம் பெரிய பெரிய சைஸ். போடியா பல்லு போட்டுச்சா? பல்லு போட்டு இருக்கு. 2 பல்லா இல்லை? 2 பல்லு. எல்லாம் எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 3 தான் கொண்டாந்து. அது விற்கலையா? வியாபாரமே இல்லையா? வியாபாரமே டவுன் ஆகுது. 3 கொண்டு 3 அப்படியே நின்று இருக்கு. எல்லாம் எப்படி சொன்னீங்க தலை வேலை? 25,000 தான் விலையை சொல்லுங்க. 25,000 சொன்னீங்க. நம்ம கறி அப்படியே ஒரு 25 கிலோ மேலே வந்துடும். 30 கிலோ கறி வரும். 30 கிலோ கறியே வந்துடும். நல்லா இருக்கு. 25,000 தலை வேலை ஒரு கிடா. அதே விற்காம அப்படியே இருக்கு. 30 கிலோ பக்கம் கறி வருன்றாங்க. வரலாம் கண்டிப்பாக நிறைய இருக்கு. கையில் விடு, நான் சொல்கிறேன் விட வேண்டாம். அதுக்கு ஆடு இல்லை விடு சொல்கிறேன். குடும்பமாக 2 நான் சொல்கிறேன். அது வேணான்னா நீ விடா கேட்டதே 2 கேளு வளைச்சி வெவ்வேறையாக கேட்டினா அந்த ஆள் வேற மாதிரி நினச்சிட்டு போய் அவருக்கு நான் பேசவே முடியல. நான் போயிட்டாங்க. குடும்பமாக தான் சொல்லிவிடுறேன். 6 சொல்லி சொன்னேன். 6 வாங்கிட்டேன். எவ்வளோ கேட்டா? எவ்வளோ சொன்ன கோயந்தா? 40,000 எதையே கேட்டா வாயா மாம்சா? சொல்லிவிடியா? சொல்லிவிடியா?
கூட உள்ள போ. இப்பயே அது 5,000 மேலே இது 7 வந்தால் தான் லாபம் நம்மளுக்கு. இது அதே தான் தலையெழுத்து. 10னா 10 ஆச்சு, இப்படி 6. குட்டி ஆடு இன்னைக்கு குச்சி இன்னைக்கு 6,000 ஆச்சு. குட்டி ஆடு 14. அன்னைக்கு ஒரு ரூபாய் 700 கிடாக்குட்டி கிடாக்குட்டியை 16 குட்டி ஆடு வாங்கியிருக்காங்க. 16க்கு வந்து முடிஞ்சிருச்சு. சொல்லலாம், நீ சொல்லலாம். நீ சொல்ற வேலை தினி கோடி குத்திச்சு இத்தனை 1000 குத்திச்சு அங்கே போய் செல்போனில் போட்டு விட்டு போய் ஆடு கேட்கற தேவையெல்லாம் போய் பாரு டிவியில் சொன்னாங்க. வாங்க வாங்க வாங்க. பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து அது எப்படி தான் நியூஸ் சேனல் இத்தனை கோடி அத்தனை கோடி வித்துச்சு போடுறாங்க. அவங்களால வந்து ஆடு வாங்க முடியலன்றாங்க. அது அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான். ஏன்னா வந்து வில்லேஜ் சைடு போனால் ஏன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விலைக்கு யாரும் கொடுக்க போடுறதில்ல. நான் வில்லேஜ் சைடு அதிகமாக சொல்கிறேன். அவன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 500,000 சேர்த்து வந்து விற்பாங்க. ஸோ அது வந்து விற்க முடியாது அவங்களால. இங்கே நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் கறிக்கு போகிறாங்க குட்டிங்க தான். இதெல்லாம் வளர்ப்புக்கு எடுக்க மாட்டாங்க, கறிக்கு போகும். சரி, இந்த சைடு இருக்கிறதும் சரி. எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்கள்? எத்தனை கொண்டு வந்தீங்க ஆடுங்க? 19 இருந்துச்சு. இது இருக்கு. எந்த ஒரு 11 விற்றுக்குது. நாம் திருப்பத்தூர் 11 வித்து இருக்கு. எப்படி இருக்கு விலை? ஆடு தகுந்த மாதிரி. ஆடுக்கு அந்த மாதிரி ஆடுகளும் கம்மியாக வந்து 11. ஆமாம், நீ கம்மி தான். நீங்களாம் கறிக்கு போடுறதா இல்லை? ஆமாம், கசாய்க்கு வளர்ப்புக்கு. சனியாக்கிறதா வளர்ப்புக்கு போயிடும். எல்லாம் என்ன விலை இருக்குங்களோ? 8,000, 9,000, 10,000. ஆடு சைஸ் நீங்கள் ஆட்டு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். வீராசாமி. வீராசாமி எல்லா சந்தை இங்கே வரீங்க? இந்த சந்தைக்கும் இங்கேயும் போகிறீங்க, வேறு சந்தைக்கும் போயிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கந்தல் சந்தை எல்லா சந்தையும். சரி. எப்படி இருக்குது பாருங்கள் ஹைட்டு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சொல்கிறாங்க. 6 பல் நல்லா இருக்குது. வணக்கம் ப்ரோ. போகிறதே இல்லையா இந்த வருஷம்? கிடா குட்டியா? கிடா ஒன்று பொட்டை ஒன்று. எவ்வளோ சொன்ன ஜோடி? ரெண்டும் 10,000 சொன்னேன். 10,000. கிடா ஒன்று கேட்குறாங்க. எவ்வளோ? 8 கேட்டாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சின்ன குட்டி தான். எல்லாம் எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா? எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 4. 2 வித்துருச்சா? பரவாயில்லையா? இல்லை எப்படி இருக்குது சந்தை? பரவாயில்ல. இதுங்கெல்லாம் வந்து இளங்குட்டிங்க. எவ்வளோ சொன்னீங்க ஜோடியா? ரெண்டும் ஜோடி 35. 35. சரி சரி. ஜோடி வந்து 35 சொல்லியிருக்காங்க. ஏதோ வாங்கலாம் பேசி. 2 இளங்குட்டி பல்லு போட்டுக்கலாம். டைம் 45. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இளங்குட்டி. எப்படி சொல்லிச்சுன்னா விலை? 31. எப்படி கேட்குறாங்க? 27 27 கேட்குறாங்க. ஒரு 2-3 நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி சரி. எத்தனை கொண்டு வந்தீங்க?
4 4 கொண்டு வந்தீங்க, 2 வித்துருச்சா? சொல்லிட்டு வாங்கலாம். ஏன்னா அந்த சைஸ்னால் தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரேட்டு போதும் அவ்வளோ. நான் எத்தனை வந்துச்சு நான் குந்தாரப்பள்ளி சந்தைக்கு இந்த வாரம்? 50 எடுத்து வந்தாங்க. 50 ஆடு கொண்டு வந்தீங்க. எப்படி இருக்குது சந்தை நிலவரம்? அந்த நாள் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏதோ பண்டிகையும் இல்லை. பண்டிகைக்கு இது ஒரு பண்டிகை. அந்த மாதிரி தான். சரி சரி. இந்த இப்போ ஸ்கூல் பசங்க எல்லாம் ஃபீஸ் கட்டுறது, ஏன்னா வியாபாரம் கம்மி. வியாபாரம் நல்லா தான் போகுது. ஒன்று 2 மாதம் அப்படி தான் ஸ்கூல் பாஸ் ஃபீஸ் முடிய வரையும். இது எப்படி இது நாட்டு ஆடுங்களா இல்லை எப்படின்னா? இது வந்து நாட்டு, அந்த ஏரியாவில் நாட்டு ஆடு, அந்த இது வெளியிருந்து கொண்டு வரணும். மகாராஷ்டிரா ஆடு, நாட்டு ஆடு. ஓகே ஓகே. எல்லாம் வந்து என்ன வெயிட்டில் இருக்குங்க ஆடுங்க? இதெல்லாம் வந்து ஒரு 15-18 கிலோ 20 கிலோ ரேஞ்சில் இருக்குது. கறியாவா? சரி. ஓகே. ஆடு ரேட்டு இப்போ எப்படி இருக்குது? ஆடு ஒரு 12-13 ரூபாய் கேட்டுங்கிறாங்க. 12-13. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் புதுப்பேட்டை. புதுப்பேட்டை, திருப்பத்தூர். திருப்பத்தூர். ஓகே ஓகே. எந்த ஊர்லேருந்து கொண்டு வரீங்க? நாங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கோம். மகாராஷ்டிராவில். இப்போ நம்ம லோக்கல் ஆடுங்களும் வாங்குவீங்களா? லோக்கலாக நான் வாங்கிறது. நாங்கள் கூட மகாராஷ்டிரா இப்போ அந்த சைடில். உங்கள் பேர்? கண்ணன். கண்ணன். ஓகே. இப்போ வாரம் வாரம் இந்த சந்தைக்கு வரீங்க? வருவேன், எல்லா சந்தைக்கு வருவேன் நான். ஸோ எல்லா லோக்கல் இருக்க எல்லா சந்தைக்கும் போகிறீங்க? ஓகே ஓகே.